பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே ஆமேன். ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிறு சுற்றுச்சூழல் ஞாயிறாக என்விரான்மெண்ட் சண்டேவாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். ஜெபத்தோடு நாம் இந்த காலை ஆராதனையை நாம் துவங்குவோம். ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமியுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கின்றோம். தெய்வீக பிரசன்னம் தாராளம் முழுவதுமாக எங்களோடு இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரை, இந்த ஞாயிறு சுற்றுச்சூழல் ஞாயிறாக என்விரான்மெண்ட் சண்டேவாக அனுசரிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். எங்களை முற்றிலுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனையை தலைமை ஏற்று நடத்தித்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 853 கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கை ஆவீர் என்ற பாமாலை பாடி நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை சனத்து நீடலே வார்த்தரடை கலம் உம்பன்மையுள்ள பூயமே நிச்சய கேடகம் பூலோகம் மாலைகள் தோன்றும் சுயம்புவாய் என்றும் நீரே மாறாபராபரன். 1000 ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே, யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே. சாவுக்குள்ளான மானிடர் நீலைக்கவே
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபிப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டுடைய பிரசனத்தை உணர்வோம். நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வோம். ஆண்டவருக்கு விரோதமாக, சக மனிதர்களுக்கு விரோதமாக, இயற்கைக்கு விரோதமாக நாம் ஏதாகிலும் பாவங்கள் செய்திருப்போமையானால் அவைகளை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புவித்து ஆண்டுடத்திலே பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. உம்முடைய கோடிக்காரர்கள் ஒருவனாக என வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 133 பாதகன் என் வினை தீரையாம், கிருபாகராம் நின் பாடி நினைந்தனை சேரையாம் என்ற கீர்த்தனை பாடி நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய சமூகத்திலே ஒப்புவிப்போம். பாதகன் என் வினை தீரையா,
மகரி சரி கம பாதகன் என் வினை தீரையா கிருபாகரானின் வாழு நீனை தினை சேரையா சிந்தினமுன் முதிராமதே தீயோன் மரத்தை சின்ன பெண்ணம் செய்ய வல்லதே வந்தமூர உன்றன் பால ஆகமுற்ற கள்வனாயே வெந்தையூரா வேற சித்தம் வேதனே அவ்வேதமாயே பாதகன் என் வினை தீரையா கிருபாகரானின் பாடு நீனை தினை சேரையா ஆத்மவிசுவாசமுள்ளனாம் அடியேனை நீ ஆதரிப்பதானும் தஞ்சமே தற்பரா உனை தரிசி தன்றி நம்பிடேன் எனவே செப்பின தோமாவுக்கு போன் திருகுரு காட்சி தந்து பாதகன் என் வினை தீரையா கிருபாகரானின் பாடு நீனை தினை சேரையா சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, உடன் விசுவாசிகளே, சகல பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலை தியானத்தை நாம் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 வசனம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஓய்வு நாள் சுற்றுச்சூழல் ஞாயிறாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். என்விரான்மெண்ட் சண்டே. சுற்றுச்சூழல் நாம் வசிக்கின்ற இடம், நாம் வாழ்கின்ற இடம், சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்கும்போது நாமும் சுகமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். ஆக இந்த விசேஷித்த ஞாயிறிலே ஆண்டுடைய செய்தியை தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விடுதலைக்கு ஏங்கும் படைப்பு. விடுதலைக்கு ஏங்கும் படைப்பு. கிரியேஷன் groans for liberation. Creation groans for liberation. அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதிகள் எசேக்கியேல் 36 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை, சங்கீதம் 29, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை. ஆக இந்த அருமையான ஒரு தலைப்பு, சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. விடுதலைக்கு ஏங்கும் படைப்பு. ஆக கிரியேஷன் groans for liberation. groans அல்லது groaning என்றால் புலம்பல், வேதனை, குமரல், அழுகை, ஏங்குதல், வலி, கொடுமை, இப்படிப்பட்ட பொருள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆகிய ஆண்டவர் படைத்த இந்த அருமையான ஒரு உலகம், படைப்பு மனிதன் தவறான முறையிலே பயன்படுத்தி வருவதனாலே படைப்பு விடுதலைக்காக இயங்குகிறது. படைப்பு கவலைப்படுகின்றது, புலம்புகிறது, வேதனைப்படுகின்றது. ஆக படைப்பு விடுதலைக்காக வேதனைப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடவுள் இந்த அருமையான ஒரு உலகத்தை அவர் படைத்தார். அவர் நேர்த்தியாக படைத்தார். அது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். அருமையான, அழகான, நேர்த்தியான உலகத்தை படைத்து இது நல்லது என்று ஆண்டவர் கண்டார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 31 வசனத்திலே நாம் காணலாம். அவர் படைத்த அந்த படைப்பை, உலகத்தை பாதுகாக்க தமது சாயலாக
தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை படைத்தார். தர்மியான உலகத்தை படைப்பை பண்படுத்த பாதுகாக்க ஆண்டவர் தன் சாயலாக தன் ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனை படைத்த கடவுள் மனிதனுக்கு 2 நிபந்தனைகளை கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த கட்டளைகள் என்னவென்று பார்க்கும்போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வந்து இந்த நிலத்தை பூமியை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆக ஏதேன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்று பார்க்கும்போது மகிழ்ச்சி, கவர்ச்சி. கனிகள் தருகின்ற மரம் அந்த தோட்டத்தில் இருப்பதினாலே அந்த தோட்டத்திற்கு ஏதேன் என்று பெயரிட்டார். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி, கவர்ச்சி என்று பொருள். ஆக அந்த தோட்டத்திலே ஆதாமை நோக்கி சொல்லுகின்றார், இந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். இந்த பூமியை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை காக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். 2ஆம் கட்டளை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஆதாமை நோக்கி சொல்லுகின்றார், இந்த தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா கனிகளும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுத்தார். எல்லாவற்றையும் புசிக்கலாம், அனுபவிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். But of the tree of the knowledge of good and evil you shall not eat. இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். இந்த 2 கட்டளைகளை சற்று நாம் சிந்தித்து நாம் பார்ப்போம். 2ஆம் கட்டளை முதல் பாவம் கீழ்ப்படியாமை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். முதல் பாவம் கீழ்ப்படியாமை. அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது ஆசை, கிரீட். எதை ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆகவே ஆணுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். The disobedience of the second command was the reason for the separation of man from the very presence of God. எதை ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசித்ததினாலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை போனதினாலே அவர்கள் ஆணுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். இன்றைய சூழ்நிலையிலே மனிதன் ஆண்டுடைய முதல் கட்டளையை மீறிவிட்டான். ஆதாம் 2ஆம் கட்டளையை மீறினான்.
ஆனால் நாமோ முதல் கட்டளையை மீறிவிட்டோம். இந்த நிலத்தை, இந்த பூமியை நீங்கள் பண்படுத்தலாம், பாதுகாக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லும்போது, மனிதர்களாகிய நாம் அதை பண்படுத்தவும் காப்பாற்றவும் தவறிவிட்டோம். காரணம் என்னவென்று பார்க்கும்போது, நம்முடைய சுயத்திற்காக அவைகளை அழித்து பாடுபடுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான பூமி பண்படுத்த வேண்டும், ஆனால் நாமோ அவைகளை அழித்து கொண்டு வருகின்றோம். அன்று ஏவாள் பாவம் செய்ததற்கு காரணமாக இருந்தது அவருடைய ஆசைத்தான். ஒருவேளை ஏவாள் சற்று சிந்தித்து பார்த்திருக்கலாம், ஏன் ஆண்டவர் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார்? இந்த கனி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறதே, ஏன் இந்த கனியை தின்னக்கூடாது என்று சொல்கிறார் என்று நினைத்திருக்கலாம். இது ஞானத்திற்கான ஆசை. இதை சாப்பிட்டால் ஞானத்தை, அறிவை சம்பாதிக்கலாம் என்று சர்ப்பம் சொன்னதை கேட்டு ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள். காரணம் ஆசைத்தான். இன்று மக்களாகிய நாம் முதலாம் கட்டளை மீறுவதற்கு காரணம் நம்முடைய பேராசை. ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. பேராசை அழிவுக்கு கொண்டு செல்லும். ஆக பேராசை இருக்கக்கூடாது. மனிதன் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், சுகபோகமாக இருக்க வேண்டும், சுயத்திற்காக அருமையாக கொடுக்கப்பட்ட நிலத்தை துர்விநியோகம் செய்து கொண்டு வருகின்றோம். ஆக பேராசை இன்னும் சேர்க்க வேண்டும். சுயம், இதற்காக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அழித்து வருகின்றோம். 3 காரியங்கள். ஒன்று, நிலம், தண்ணீர், காற்று. ஆண்டவர் இவைகளை நமக்காக ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றார். நாம் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக இவைகளை அருட்கொடையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நிலத்தையும் தண்ணீரையும் காற்றையும் ஆண்டவர் நமக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் இன்றைய தினத்திலே மக்களாகிய நாம் இவைகளை சுரண்டி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய சுயத்திற்காக, பேராசைக்காக இவைகளை மாசுபடுத்தி அழித்து கொண்டு வருகின்றோம். வாழ்விற்கு ஆதாரம் நிலம், தண்ணீர், காற்று. முதலாவதாக நிலத்தை குறித்து சற்று நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் ஆதாமை ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு சென்று இந்த நிலத்தை பண்படுத்தவும் காப்பாற்ற வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். ஆனால் இன்றைய தினத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எப்படியாக இந்த பூமியை, நிலத்தை நாம் பயன்படுத்தி வருகின்றோம்?
தவறான முறையிலே நாம் பயன்படுத்தி வருகின்றோம். பண்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த நிலத்தை, பூமியை நாம் கொலை செய்து கொண்டு வருகின்றோம். ஏராளமான போர்வெல்ஸ் 1000, 1500 அடி வரைக்கும் நாம் இந்த போர்வெல்ஸ் போடுகின்றோம். 10 அடிக்கு ஒரு இடம் நாம் போர்வெல்ஸ் போட்டு கொண்டிருக்கின்றோம். பெரிய பெரிய பட்டணத்திலே நாம் பார்க்கும்போது பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அதற்கு ஃபவுண்டேஷன் எத்தனையோ அடி ஆழத்திலிருந்து போடுகின்றோம். வெடி வைத்து நாம் தகர்க்கின்றோம். ஆக இந்த பூமியானது, நிலமானது தன்னுடைய ஸ்திரத்தன்மையை இழந்து வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த பூமி தன்னுடைய சாரத்தையும் இழந்து வருகின்றது. கழிவுப் பொருட்கள், பிளாஸ்டிக், தேவையில்லாத பொருட்களை நாம் பூமியிலே போடுவதனாலே இந்த பூமியானது பண்படுத்தாமல் சாரத்தை இழந்து வருகின்றது. கடவுள் கொடுத்த இந்த பூமியை நாம் எப்படி பண்படுத்தி வருகின்றோம்? நம்முடைய உணவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டிய இந்த பூமியை நாம் தவறான முறையிலே அழித்து கொண்டு வருகின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தண்ணீர், வாட்டர். இன்றைக்கு காடுகள் மறைந்து போய் கொண்டிருக்கின்றன, மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. நேஷனல் ஹைவேஸில் எத்தனையோ வருடங்களுக்கான மரங்கள் வெட்டப்பட்டு வருகின்றன. இதனால் தண்ணீர் பஞ்சம், மழை இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து வருகின்றோம். நிலத்தடி தண்ணீர் குறைந்து கொண்டே வருகிறது. மான்சூன் மாறிவிட்டது. ஆகவே தண்ணீர் பஞ்சத்தை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக சிப்காட், ஆம்பூர் பகுதியில் பார்க்கும்போது இந்த ரசாயன பொருட்கள் கலப்படம் செய்வதனாலே, கலந்து வருவதனாலே தண்ணீர் குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பொல்யூட் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவர் இலவசமாக இந்த தண்ணீரை கொடுத்தார். ஆனால் நாம் துர்விநியோகம் நாம் செய்து கொண்டு வருகிறோம். தவறான முறையிலே நாம் பயன்படுத்தி வருகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். மூன்றாவதாக ஏர், காற்று. ஆண்டவர் இலவசமாக இந்த காற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சுவாசிக்க, ஜீவிக்க நமக்கு வேண்டிய காற்றை ஆண்டவர் இலவசமாக நமக்கு கொடுக்கின்றார். மரங்கள் மூலமாக நாம் ஆக்சிஜன் பெற்று வருகின்றோம். கடல் மூலமாக அதிகமான ஆக்சிஜனை நாம் பெற்று வருகின்றோம். இலவசமாக பெற்று வருகின்ற காற்று இன்ற தினத்திலே அந்த காற்றும் மாசுபடுத்தப்பட்டுள்ளது. வீடுகளிலே சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று மாசுபட்டுள்ளது. வீட்டிற்கு வெளியே காற்று மாசுபடுத்தப்பட்டுள்ளது. ஆக இலவசமாக கொடுக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்களை நாம் தவறான முறையிலே பயன்படுத்துவதனாலே, நம்முடைய சுயத்திற்காக பயன்படுத்துவதனாலே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு அது கெடுதியாக காணப்படுகின்றது. இதற்கு யார் காரணம் என்று பார்க்கும்போது நாம் தாம் காரணம் என்பதை உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்திலே மிக அழகாக, தெளிவாக அவர் சொல்லுகின்றார். ரோமர் 8 வசனங்கள்
14 முதல் 28 வரை உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரா வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படிதலினாலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகின்றது. ஆண்டவர் படைத்த இந்த அருமையான உலகம் படைப்பு இன்றைக்கு பிரசவ வேதனை படுகிறது என்று பவுல் அடிகளார் ரோம திருச்சபையாருக்கு சொல்லுகின்றார். ரோம திருச்சபையாருக்கு அவர் சொல்லுகின்றார், இயற்கையின் வேதனை ஒரு தாயின் பிரசவ வேதனை போல் உள்ளது என்றார் பவுல் அடிகளார். ஒரு தாய் பிரசவத்திற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாளோ, ஆண்டவர் படைத்த இந்த படைப்பு விடுதலைக்காக தவித்துக் கொண்டிருக்கிறது, ஏங்கிக் கொண்டிருக்கிறது, வேதனையோடு இருக்கிறது என்பதை இங்கே மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார். இதற்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அழகாக படைக்கப்பட்ட இந்த சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தால் சிக்கியுள்ளது. கிரியேஷன் இன் பெயின். ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த உலகம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினாலே சிக்கொண்டிருக்கிறது, விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு விடுதலை கொடுக்க முடியாதா, விடுதலை பெற முடியுமா என்று வேதனையோடு படைப்பு காத்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய மகிமைக்காக படைப்பு விடுதலை பெற வேண்டும். யார் மூலமாக இந்த விடுதலை பெற முடியும்? த்ரூ ஹூம்? யார் மூலமாக? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, the whole creation is waiting for the lost people, for deliver only the children of God will bring life from disaster. அழிவிலிருந்து வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் அது கடவுளுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த அற்புதம் நடக்க வேண்டும். இந்த அழிவிலிருந்து படைப்பு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் கடவுளுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த விடுதலை பெற முடியும் என்பதை இங்கே நம்பிக்கையோடு இந்த சிருஷ்டிப்பை காத்து கொண்டு இருக்கிறது. Who is child of God? யார் அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் பார்க்கும்போது 14ஆம் வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது, யார் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்கள்தான் அழிவிலிருந்து இந்த படைப்பை விடுதலைக்கு கொண்டு வர முடியும் என்று இங்கே பவுல் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, படைப்பு அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும். படைப்பு பிரசவ வேதனைப்படுகிறது. இது கடவுளுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் இந்த காரியம் நடைபெற வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதனால் வரும் விளைவுகள் என்ன? சுற்றுச்சூழலை நாம் தவறாக பயன்படுத்துவதனாலே அதனுடைய விளைவுகள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, கணிக்க முடியாத பருவநிலை மாற்றம்,
இன்றைய சூழ்நிலை நாம் பார்க்கும்போது குளிர்காலத்திலே வெயில், வெயில் காலத்திலே மழை, மழை காலத்திலே பனி, இப்படியாக இந்த சீசன், மான்சூன் சீசன், கிளைமேட் சேஞ்ச் மாறிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். அளவுக்கு அதிகமான நீர் பற்றாக்குறை இன்று கிராமங்களில் நாம் பார்க்கும்போது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படுகின்றார்கள். பல மைல்கள் கடந்து சென்று தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அந்த தண்ணீர் மாசுபட்டுள்ள தண்ணீராக காணப்படுகின்றது. ஆக அளவுக்கு அதிகமான நீர் பற்றாக்குறை நாம் பார்க்கின்றோம். சுவாசிக்க இயலாத காற்று, மாசு படிந்த காற்று. ஆண்டவர் கொடுத்த இந்த இலவசமான காற்று இன்று மாசுபடுத்தப்பட்டுள்ளது. சுவாசிக்க முடியாத நிலைமைக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆக இந்த சுற்றுச்சூழலை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்த தவறுகிறதாலே வருகின்ற விளைவுகளை நாம் பார்க்கின்றோம். முடிவாக கடவுள் படைத்த அழகான இயற்கையை, பூமியை மீண்டும் ஆண்டவரோடு இணைந்து நாம் புதுப்பிக்க வேண்டும். இந்த இயற்கையை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்படி புதுப்பிக்கும் போது, காப்பாற்றும் போது தான் நம்முடைய சூழ்நிலை அழகாக இருக்கும்போது நாமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நாம் இருக்கின்ற இல்லம் பசுமையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நாம் வசிக்கின்ற இடம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மிக சிறப்பாக நம்முடைய ஆலய வளாகம் மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஆலயத்திற்கு வெளியே நாம் பார்க்கும்போது 3 பக்கமும் கால்வாய்கள். மழை வந்துவிட்டால் காவா தண்ணீர் சாலையிலே ஓடுகின்றது. காவாய் அடைப்பட்டு விட்டால் காவாய் தண்ணீர் சாலையிலே ஓடுகின்றது. அதிகமான மழை வந்து விட்டால் காவா தண்ணீர் சாலையில் ஓடுகிறது. நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். யார் இதை பாதுகாக்க வேண்டும்? அரசாங்கம், சமுதாயம். இருப்பினும் கூட இது ஒவ்வொருடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து விசுவாசிகளும், ஆணுடைய பிள்ளைகள் அனைவரும், இது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. ஆண்டவர் கொடுத்த இந்த அழகான உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய கடமை என்பதை நாம் உணர வேண்டும். நாம் வாழ்கின்ற இடத்த சூழலை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கடமை என்று உணர்ந்து நம்மை நாமே இந்த பணிக்கு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். ஆக இந்த பணியை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கின்ற இடங்களிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவோம் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வாசிக்கின்றோம். ஆக அழகான சூழ்நிலை மூலமாக புதிய சூழ்நிலை உருவாக்கும், புதிய வானத்தை உருவாக்கும், புதிய பூமியை உருவாக்கும் கர்த்தர் தாமே நம்மையும் இந்த நாளின் செய்தியும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஆண்டுடைய செய்தியை கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். கீர்த்தனை புத்தகத்திலே 91 ராஜராஜ பிதா என்ற கீர்த்தனை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்களை காண இருக்கின்றவர்களை வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே அதற்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆஸ்வதிப்பராக. தொடர்ந்து ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கவும் ஆண்டுக்கு சாட்சியாக வாழ நான் அவளை வாழ்த்துகின்றேன். அவனுமாக வருகின்ற நாட்களில் திருமண நாளை காண இருக்கின்ற திருச்சபையின் குடும்பத்தாருக்கு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் குடும்பங்களை கட்டுகின்றவர், குடும்பங்களை வழிநடத்துகின்றவர், குடும்பங்களை ஆஸ்வதிக்கின்ற கர்த்தர் தாமே தொடர்ந்து பிள்ளையுடைய குடும்பங்களை வழிநடத்தி ஆஸ்வதிப்பராக. சுகவீனமுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா வைரஸ் நீக்கப்பட நாம் ஜெபிப்போம். வெகு சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்பட நாம் ஜெபிப்போம். மிக குறிப்பாக வேலூர் பகுதியிலே கொரோனா வைரஸால் அநேக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவளுக்காகவும் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபம் ஆசீர்வாதத்தோடு நாம் என்விரான்மெண்ட் சண்டே சுற்றுச்சூழல் ஞாயிறு ஆராதனையை நாம் முடித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆராதனை துவக்கம் முதல் இம்மட்டுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களையும் இந்த ஆராதனை சிறப்பாக வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சுற்றுச்சூழல் ஞாயிறாக இன்றைய ஆராதனையை நாங்கள் அனுசரிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை நீரில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த அழகான உலகத்தை நீர் படைத்தீர், நேர்த்தியாக படைத்தீர். அது நல்லது என்று நீர் கண்டீர் சுவாமி. இந்த பூமியை, நிலத்தை பராமரிக்கும்படியாக மனிதனையும் உடைய சாயலாக நீர் படைத்தீர் சுவாமி, நன்றி செலுத்துகின்றோம். ஆனால் உம்முடைய கட்டளைக்கு விரோதமாக செயல்பட்டதினாலே, கீழ்ப்படியாமையினாலே உம்முடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார். இன்றைய தினத்திலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இலவசமாக, ஈவாக, அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலம், நீர், காற்று, நாங்கள் வாழ்வதற்கு இலவசமாக கொடுத்திருக்கிறீர் சுவாமி. என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த 3 நிலம், நீர், காற்றை கிருபையாக கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகின்றோம். ஆனால் நாங்களோ தவறான முறையிலே அவைகளை நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம் சுவாமி. என்னுடைய சுயத்திற்காக இயற்கையை நாங்கள் அழித்து வருகின்றோம். இதனுடைய விளைவுகள் என்னவென்று பார்க்கும்போது, மழை இல்லாத காரணம், நிலத்தடி நீர் குறைந்து விட்டது, நல்ல காற்று இல்லாமல் போயிற்று, அனைத்தும் மாசுபடுத்தப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இயற்கை கர்ப்ப வேதனைப்படுகிறது என்று பவுல் சொல்லுகின்றார். தாய் பிரசவ வேதனைப்படுவதைப் போல இந்த படைப்பும் வேதனைப்படுகிறது என்று பவுல் கூறுகின்றார். இந்த அழிவிலிருந்து இந்த இயற்கை யார் காப்பாற்ற முடியும்? யார் பாதுகாக்க முடியும்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்றவர்கள் மட்டும்தான் இதை இயற்கை காப்பாற்ற முடியும் என்பதை
ஆண்டவர் பவுல் சொன்னதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து விசுவாசிகளும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகின்ற நாம் யாவரும் ஆண்டவர் கொடுத்த இந்த இயற்கையை படைப்பை நாம் புதுப்பிப்போம், பாதுகாப்போம். நமக்கும் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க இந்த படைப்பை ஒவ்வொரு நாளும் நாம் பாதுகாக்க முயற்சிப்போம். இந்த நாளின் செய்திக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் பிற நாட்களை காண இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். மீண்டும் இன்னொரு புதிய ஆண்டை கிருபையாக நீர் கூட்டிக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவனுமாக வருகின்ற நாட்களில் திரும்ப நாட்களை காண இருக்கின்ற திருச்சபையின் பிள்ளையுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். குடும்பங்களை ஆஸ்வதிக்கின்ற கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருந்து இந்த புதிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. வியாதியின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நல்ல சுகத்தை கர்த்தர் தாரும் சுவாமி. ஆண்டவர் கல்வி ஆண்டை முடித்து புதிய கல்வி ஆண்டுக்கு சென்று இருக்கிற சுவாமி. ஆனால் பிள்ளைகள் தன்னுடைய படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை சுவாமி. சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக பிள்ளைகள் பாடங்களை படித்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசிரியும் அவருடைய எதிர்காலங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் கர்த்தரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும், ஆண்டவர் நல்ல கல்வியின் வரத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நன்றாக படித்து வாழ்க்கையிலே முன்னேற கிருபை செய்யும் சுவாமி. பணி செய்கின்ற அனைத்து மக்களின் கர்த்தர் ஆசிரியும். மிக சிறப்பாக கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்காக நாங்கள் செபிக்கின்றோம். உயிரிழந்த மக்களுடைய குடும்பங்களுக்காக செபிக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இதை எதிர்த்து போராடுகின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் தாமே ஆசிரியும். தங்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாராமல் மற்றவர்களுக்காக, மற்றொரு சுகத்திற்காக பாடுபடுகின்ற வேளையிலே அவளை அதிகமாக நீர் ஆசிரியம் சுவாமி. அவனுமாக நாட்டை விட்டு நாடு, மாநிலத்தை விட்டு மாநிலம், ஊரை விட்டு இன்னொரு ஊரில் பணி செய்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அன்றாட வேலை செய்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவர் தாமே அவர்களை வழிநடத்தும் சுவாமி. அவருக்கு வேண்டிய நல்ல உணவையும் ஊதியத்தையும் கர்த்தர் நாட்களே கூட்டி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. தொடர்ந்து எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபைக்குள்ள அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆஸ்வதியும் சுவாமி. குடும்பங்களில் இருக்கின்ற வயதான பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவர் நாட்களில் அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. அடியனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆஸ்வதியும். அவனுமாக கோயில் பிள்ளை மிஸ் ஜானுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தொடர்ந்து ஆஸ்வதியும் சுவாமி. மீண்டுமாக எங்கள் அனைவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், காத்தலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. காட் பிளஸ் யூ ஆல்.